May the name of the Lord be glorified. We thank and praise the living Lord for giving us yet another opportunity to come to the living word. Now, we welcome all of you in the glorious and blessed name of our Lord and Savior, Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakam Christian Brethren Assembly and JLM Bookshop Ministries in Chennai. To begin with, I request from Brother Madheshwaran from Namakkal to open with the word of prayer. Over to Brother Madheshwaran in Namakkal. Praise the Lord, brother. Yes, brother. நாம் ஜெபிக்கலாம். கிருபையால் எங்களை நேசிக்கும் அன்பின் பரலோக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய மகாபிரதான கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமானவராய், கர்த்தாப்பனை சர்வ வல்லமை உள்ளவராய், கர்த்தாவே தண்ணீரற்ற தெய்வமாய் வீற்றிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேவப்பனை கர்த்தாவே, இதோ ராஜா உம்முடைய வாயின் வார்த்தைகளுக்காக கொஞ்சம் நிற்கிறோம். ஆம் தெய்வமே, இதோ கடந்த 186 நாட்களை கர்த்தாவே கடந்து 187வது நாட்களாக தேவரீருடைய அனுகிரகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் உங்களுடைய வழிநடத்துதலோடும் கூட கர்த்தர்தாமே இதோ இப்ப ஏற்பட்ட கர்த்தாவே ஜூம் பிளாட்ஃபார்ம் மூலமாக தேவரே கர்த்தாவே உங்களுடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்கும்படிக்கு இல்லங்கள் தோறும் அப்பா எங்களுடைய செவிகளில் விழும்படிக்கும், தாப்பனை கர்த்தாவே எங்களுடைய காரியங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படிக்கும், தாப்பனை அப்பா கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தாப்பனை கர்த்தாவே ஆம் ராஜா மிகுந்த பிரயோஜனமாய் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் நீர் நடத்தி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ராஜா உங்களுடைய தாசர்களை கொண்டு கர்த்தர்தாமே எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஆற்றி தேற்றி வருகிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக தகப்பனை கர்த்தாவே இந்த மீட்டிங்கை நடத்தி வரக்கூடிய கோடம்பாக்கம் சபையாரையும் தகப்பனை விசேஷமாக சந்தோஷ் ஜான்சன் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் கர்த்தர்தாமே மகிமையின் நாளிலே கர்த்தாவே நீர்தாமே அப்பா கர்த்தாவே அதற்கேற்ற பிரதிபலங்கள் கிடைக்கத்தக்கதாக இறக்கம் பாராட்டு. விசேஷமாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய கிருபை இருப்பதாக ராஜா. அது மாத்திரமல்லாமல் பாடல் பாடக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர்தாமே அப்பா நீர்தாமே ஆசீர்வதியும், அவர்களும் நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இறக்கம் பாராட்டுங்க. அதே போல செய்தி கொடுக்கக்கூடிய உங்களுடைய தாசர் தகப்பனை கர்த்தாவே உங்களுடைய அப்பா உங்களுடைய இதிலிருந்து கர்த்தாவை எடுத்து கர்த்தாவை அவர் பேசத்தக்கதாக கர்த்தர்தாமே அவரை முழுமையாய் நிரப்புங்க. தேவையான வார்த்தைகளை அவருக்கு தாங்க ராஜா. இதோ மொழிபெயர்ப்பு செய்யக்கூடிய சகோதரனை உங்களுடைய கிருபையின் கரங்களுக்கு கொடுக்கிறோம். தகப்பனை அவருக்கு தேவையான விசேஷித்த ஞானத்தை தாங்க அப்பா. அதனுடைய சாராம்சம் குறையாத நிலைமையிலே அதே தன்மையோடு கூட கர்த்தாவே அப்பா நாங்கள் கேட்கத்தக்கதாக இருவரையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்க ராஜா. தகப்பனை கர்த்தாவே இதோ மின்சாரம் அதே போல இன்டர்நெட் கனெக்ஷன் என்று இருக்கக்கூடிய டெக்னாலஜி சகல காரியங்களிலும் உங்களுடைய விசேஷித்த கிருபை இருப்பதாக ஆரம்பம் முதல் இறுதி வரை உங்களுடைய பிரசன்னமும் ஆள்கையும் இருக்க வேண்டுமாய் கொஞ்சம் மன்றாடுகிறோம். தகப்பனை கர்த்தாவே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரீர் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல திருநாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தை எடுக்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, Brother Madheshwaran from Namakkal district for the prayer. Now we are going to the next session, that is singing time. We have with us from Coimbatore, two brothers, Brother Blesson and Gibson, and we praise God for them having accepted our invitation from Kodambakam Christian Assembly in Chennai, and we take you over to Coimbatore to the two brothers, Blesson and Gibson, for the songs. Thank you, Uncle. May the name of the Lord be glorified. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஆரம்பமாக முதலாவது பாடலாக சாங் நம்பர் 246 246வது பாடலை நாம் முதலாவதாக பாடுவோம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள், சிலுவை பாதையில் தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள், சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். தரிசித்து நடவாமல் விசுவாசத்தாலே நாம் பரிசுத்த பாதையில் போகிறோம். மோட்ச யாத்திரிகள்
அந்நியராய் போகிறோம் மோட்ச யாத்திரிகள் நாம் பாரினில் அந்நியராய் இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். உலகம் நமக்கு பாத்திரம் அல்லது கிளேசம் வேண்டி கர்த்தர் சிரசில் முள்முடியாக நமக்கு வேறென்ன கர்த்தர் சிரசில் முள்முடியாக நமக்கு வேறென்ன இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். மேகங்கள் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளவே மேகங்கள் போன்ற சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளவே இயேசுவை நோக்கி பாவ பாரங்கள் பின்தள்ளி ஓடுவோம். இயேசுவை நோக்கி பாவ பாரங்கள் பின்தள்ளி ஓடுவோம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். நம்மை ரட்சிக்கவே சிலுவை சாகித்தோர் அருமை நேசரே நினைக்கும் போது சோர்வுகள் நீங்கு யாத்திரை செய்யலாம். நினைக்கும் போது சோர்வுகள் தீர்ந்து யாத்திரை செய்யலாம். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். நாம் அவர் புத்திரராகவே சிட்சிப்போராகிலும் நேசிப்பார். நம்மை அல்லாமல் தீமைகள் ஏதும் நம் பிதா நல்கிடார். நம்மை அல்லாமல் தீமைகள் ஏதும் நம் பிதா நல்கிடார். இயேசுவின் சாட்சிகள் நாம் பரதேசிகள் சிலுவை பாதையில் ஸ்தோத்திரம் பாடி நாம் மோட்சபுரி நாடி யாத்திரை செய்கிறோம். இரண்டாவது பாடலாக பாடல் எண் 90 சாங் நம்பர் 90 இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பர
தைலமாமேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமாமேசுவின் நாமம் பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவரேசுவின் நாமம் வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானதி வானவரேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் சாத்தானின் சேனை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை துரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் உலகத்தின் பாவத்தை சுமந்தவரேசு பாவமாம் பாரத்தை போக்குவாரேசு உலகத்தின் பாவத்தை சுமந்தவரேசு பாவமாம் பாரத்தை போக்குவாரேசு இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நன்றி. Thank you, brethren Blesson and Gibson from Coimbatore for the two songs. In blessed songs, may God use you more in the days to come as you sing along for the Lord in the wilderness journey as you tread. We welcome again all of you in the glorious and blessed name of our Lord and Savior Jesus Christ. We also welcome on behalf of the Kodambakkam Christian Brethren Assembly in Chennai and the Gospel Literature Ministries bookshop, which is also existing in Chennai for the past 16 years. And today also we have along with us Brother Dharmaraj, Evangelist Dharmaraj from Mavali Karai, and by the grace of God, he has really become a counselor for the dear ones, and we praise God for how he is being used in various ways. As I told you yesterday, let us continue to remember our dear brother and his family in the prayers. And also we thank God for him having accepted our invitation for 2 days, yesterday and today. And we give all glory and honor to God. The topic that he will be dealing with overcoming temptations in according to the book of James. When we face different fierce temptations, how do we overcome it? So this is an important topic, and we praise God for God enabling him to take this important topic, and we give all glory and honor to God. We also welcome our dear brother Samuel Martin into this evening program. We thank him also for having accepted our invitation to translate this message from English to Tamil, and we praise God for his presence from Pondicherry. So we also welcome all of you in various places to this evening program, and we give all glory and honor to God. Now, for the blessing of the message, I request from Salem, our dear brother Devarajan, the senior uncle, to
open to bless the message with the Bible study with the word of prayer. Over to Salem, brother, senior brother Devarajan, and we request brother Devarajan to open to bless the message with the word of prayer. Over to Salem. கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே, ஜெபிக்கலாம். அன்பும் கிருபையும் நிறைந்த தந்தையே, இந்த ரம்மியமான மாலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இப்படியாக இந்த கொரோனா காலத்திலே உடைய ஜீவ வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் புதுப்பித்துக் கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய அநேக தாசர்களை கொண்டு இந்த கோடம்பாக்கம் சபையார் மூலமாக ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய ஜீவனை கொடுத்து கொண்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆச்சரியமான முறையில ஆண்டவரே இந்த நாளும் கூட இப்படியாக ஆண்டவரே ஆண்டவரே இந்த ஊழியக்காரர் மூலியமாக இந்த யாக்கோபு நிருபத்திலிருந்து நீர் எங்களுக்கு சோதனையை மேற்கொள்வது எப்படி என்ற அந்த ஆண்டவரே வழியை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வருகிற தேவைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. கிட்டத்தட்ட 186 ஆண்டவரே உம்முடைய ஜீவ வார்த்தைகளை அநேக தேவதாசர்கள் மூலமாக நாங்கள் கேட்கத்தக்கதான கிருபை கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே GLM புக் ஷாப்பை நீர் ஆசீர்வதியும் அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தரணும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக வருகிறோம். அவர்கள் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் சுகன் ஜீவன் ஆட்சியாளர் எங்களை கூட்டிக் கொடுத்து வருகிற தேவைக்காக ஸ்தோத்திரம். ஏனென்று பார்க்கும்போது உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட உங்களுடைய ஊழியக்காரரை ஆண்டவரே ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கேட்டு எங்கள் இறுதிய பலகையிலே எழுதி கொள்ளத்தக்கதான கிருபை தாருங்க. ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த தொழில்நுட்பத்திலே எந்த ஒரு தடையும் வராதபடி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை துவக்கம் முதல் முடிவு வரையும் நீரே ஆண்டு கொள்ளும். ஆண்டவர் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் நேச பிதாவே, ஆமென். Thank you, brother Devarajan from Salem for the prayer. Now we are going into the Bible study. Over to Mavelikara, Kerala, Evangelist Dharmaraj, and we also take you to Pondicherry, brother Samuel Martin. I think there is an internet net issue for Dharmaraj brother. He's not available right now. We'll wait for few more minutes.
Brother Blesson and Gibson, one more song if till our dear brother Dharmaraj is coming. He told us the same song or any other song you can sing for brother Dharmaraj is having some technical issues as of right now. There's some technical problem at yeah, yes, joined. Thank you. Prayer is over, right? Prayer is over. Okay. So I'm so sorry that the exact time some problem happened. All right. So yesterday we were dealing with a topic on facing trials, and tonight I would like to talk on overcoming temptation. Hope somebody will be translating for me. Yes, brother. Samuel Martin is ready. Hello, brother. Can you hear me? Yeah. Okay. Yes, brother. May his name be praised. And tonight we are going to look into again James chapter 1, and the topic is overcoming temptation in life. இந்த சாயங்கால வேளையிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவ சோதனைகளை மேற்கொள்வது எப்படி என்கிற தலைப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். For that we will be looking into the portion James chapter 1 verses from 13 to 19. Can you hear me, brother? யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் வரைக்கும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். And in that portion we understand, we read, or we get the message that we can overcome temptation by, number one, analyzing the source. அதிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், எதின் ஆதாரத்திலிருந்து வருகிறது என்று நாம் ஆராய்வதின் மூலமாய் நம்மால் மேற்கொள்ள முடியும். Second, by identifying the steps of temptation, we can overcome. இரண்டாவதாக அதற்குரிய வழிமுறை படிகள் என்னதென்று தெரிந்து கொள்வதன் மூலமாக அதனை மேற்கொள்ள முடியும். And last, understanding, by understanding the help, we can overcome the temptation. மூன்றாவதாக அதற்குரிய உதவிகள் என்னதென்று நாம் புரிந்து கொள்வதன் மூலமாக பாவ சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். And quickly we will move to point number 1. There we understand that analyzing the source of temptation. முதல் குறிப்பு, பாவ சோதனைகளினுடைய ஆதாரம், அதனுடைய வேரா இருக்கிறது என்னதென்று நாம் ஆராய வேண்டும். So we shall read verses 13 and 14. Brother, can you please read it? முதல் அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். So here we understand, we are analyzing the source of temptation. இங்கே பாவ சோதனைகள் எதினால் வருகிறது என்று அதனுடைய வேறு ஆதாரத்தை குறித்து நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். So James says that when tempted, which means temptation is inevitable in Christian life. இங்கே யாக்கோபு சொல்கின்றார்,
அவன் சோதிக்கப்படுகிற எவனும் அப்படி என்று சொன்னால் சோதிக்கப்படுதல் அது தவிர்க்க முடியாத ஒரு காரியமாய் மனித வாழ்க்கையிலே இருக்கிறது. We know that temptation can come to Christian life. Even Jesus was tempted. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட அவர் சோதிக்கப்பட்டார். ஆகவே சோதனைகள் நமக்கு வருகின்ற ஒன்றாய் இருக்கிறது. But we can stop yielding into temptation. ஆனால் இந்த சோதனைகளிலே விழுந்து போகாமல் நம்மால் நிறுத்திக் கொள்ள முடியும். So the inevitable nature of temptation is because the source of temptation is so strong. அந்த பாவ சோதனைகளினுடைய ஆதாரம் அது எதிலிருந்து வருகிறதோ அது மிகவும் பலமாய் இருப்பதினாலே நம்மால் அதை தவிர்க்க கூடாத அந்த சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். And we, according to Ephesians chapter 2 verses 1 to 2, Satan is one of the major source of temptation. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களின் அடிப்படையிலே சாத்தான் தானே சோதனையை கொடுக்கிற முதல் ஒரு ஆதாரமாய் அவன் இருக்கின்றான். And world is another source of temptation. இன்னொரு சோதனைக்கான ஆதாரமாக இந்த உலகம் இருக்கிறது. And another major source of temptation is the fleshly nature that is within each person. மூன்றாவது ஆதாரமாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கிறதான மாம்ச சிந்தை அது காரணமாக இருக்கிறது. So these are the three major sources of temptation for a Christian and also for any person in the world. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுக்கானாலும் ஒரு கிறிஸ்தவனுக்கானாலும் இந்த மூன்று காரியங்களும் அவைகள் தாமே பாவ சோதனைகளில் விழுவதற்கு ஆதாரங்களாய் இருக்கின்றன. So James is writing this epistle to the believers and he says that when tempted, nobody should say that God is tempting me. ஆகவே யாக்கோபு இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது ஒருவன் சோதிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக என்று எழுதுகின்றார். So he is telling the readers that you should know the sources of temptation. It is not God. ஆகவே வாசிக்கிறவர்களுக்கு இப்படி சொல்லப்படுகிறது, தேவன் சோதனைகளின் ஆதாரம் அல்ல, அதனுடைய ஆதாரம் இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். And elsewhere in the scripture we understand the inevitable nature of temptation based on 1 John 2:16. We again get a detailed description of the source. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே மிகவும் விளக்கமாய் இதனுடைய ஆதாரம் இன்னதென்று நமக்கு விளக்கி கொடுக்கப்படுகிறது. And that is lust of flesh, அது மாம்சத்தின் இச்சை, and lust of eyes, கண்களின் இச்சை, and pride of life, ஜீவனத்தின் பெருமை. Well, if we observe in Jesus' life, Satan brought specially all these three aspects of temptation in Jesus' life too. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் இந்த மூன்று காரியங்களையும் சோதனைகளாக சாத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவன் கொண்டு வந்தான். See, Jesus can never fall into temptation because he himself is God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் அவர் சோதனைகளிலே விழுந்து விட முடியாது, அவர் தாமே தேவனாய் இருக்கின்றார். But still Satan could bring this kinds of temptation in his life. ஆனாலும் கூட இந்த விதமான சோதனைகளை அவருடைய வாழ்க்கையிலே சாத்தானால் கொண்டு வர முடிந்தது. So my dear brothers and sisters, who are we to say that I will never be tempted? ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் யார்? நம்மால் எப்படி நான் ஒருபோதும் சோதிக்கப்பட முடியாது, விழமாட்டேன் என்று எப்படி நம்மால் சொல்ல முடியும்? So temptation is inevitable. ஆகவே அந்த சோதனை அது தவிர்க்க முடியாத ஒன்றாயிருக்கிறது. But yielding to temptation can be stopped. ஆனால் பாவ சோதனைகளிலே விழுந்து போவது அதை நம்மால் தவிர்க்க முடியும். So again, the same verse, I am highlighting another phrase over there. When tempted, no one should say that God is tempting me. அதே வசனத்திலே இன்னொரு பதத்தை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். சோதிக்கப்படுகிற எவனும்
நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. Because we know that these are scattered Christians, and when God is giving them a test, sometimes they are unable to recognize whether it is a test or it is a temptation. இது சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட நிருபமாய் இருக்கிறது. அநேக வேளைகளிலே இது பரீட்சையா அல்லதென்றால் சோதனையா பாவ சோதனையா என்று வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். Well, what is a test and what is a temptation? பரீட்சை என்றால் என்ன, பாவ சோதனை என்றால் என்ன? Test is always from God, and that is what we have seen yesterday, for making someone stable in faith. நேற்றைய தினத்தில் இதை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த விதமான பரீட்சை எப்பொழுதும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஒருவரை அவருடைய விசுவாசத்திலே ஸ்திரத்தன்மை உள்ளவர்களாய் மாற்றும்படியாய் அது கொடுக்கப்படுகிறது. So the end result of a test is for our betterment. ஆகவே இந்த நன்மையே அதன் மூலமாய் கிடைக்கிறது. So is it my network problem, or are you able to listen? No, brother, it is from Pondicherry. That's problem. It is not your problem. Oh, okay. Fine. All right. So always the test is from the Lord, and the end result is for our betterment. ஆகவே எப்பொழுதும் பரீட்சையானது அது தேவனிடத்திலிருந்து வருகிறது. அது நம்முடைய நன்மைக்காகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. But on the other hand, temptation is always from Satan, and the end result is to make someone fall away from faith. ஆனால் பாவ சோதனையானது அது சாத்தானிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அது எப்பொழுதும் ஒரு மனிதனுடைய விசுவாசத்திலிருந்து வலுவி போகும்படியாய் விழ செய்யும்படியாகவே அது கொடுக்கப்படுகிறது. But listen this very carefully. When God is giving us a test, if we are not depending on the Lord by faith, hope, and love, there is a chance that we may make that as a temptation. இதை கவனமாய் கவனியுங்கள். தேவன் நம்மிடத்திலே ஒரு பரீட்சையை கொடுக்கும் பொழுது நாம் அன்பு, நம்பிக்கை, விசுவாசம் இவைகளின் மூலமாய் நாம் ஸ்திரமாய் நிற்கவில்லை என்று சொன்னால் அந்த பரீட்சையானது அது பாவ சோதனையாய் மாறி போக வாய்ப்புகள் உண்டு. The best example I can tell is a family that God tested Job, and Job passed that test 100%. He very well passed. நாம் ஒரு குடும்பத்தை நன்றாய் அறிவோம். யோபினுடைய குடும்பம். கர்த்தர் அவர்களை பரீட்சித்து பார்த்தார். அதிலே 100% யோபு தேறினவராய் காணப்பட்டார். He did not say anything against God. அவர் தேவனுக்கு எதிராய் ஒரு காரியத்தையும் சொல்லவில்லை. But his wife, look at that family. It was Job and his wife's possession. It was their children. It was their cattle and animal. It was their servants affected. Yes or no? இது அந்த குடும்பத்தை நோக்கி பாருங்கள். அந்த மனைவியானவள் இதோ அது அவர்களுடைய சொந்த குடும்பமாய் இருக்கிறது. அவர்களுடைய ஆடு மாடுகள் தான், எல்லாம் அவர்களுடைய சொந்தமானது தான். But when everything is lost, look at Job. He is not saying anything against God, and he passed the test. But how about his wife? She was even telling him to curse God, right? யோபுவுக்கு அதே பரீட்சை வந்த பொழுது அவைகள் எல்லாவற்றிலும் ஒன்றும் அவர் தவறாய் செய்யாமல் அதிலே தேறினவராய் காணப்பட்டார். ஆனால் யோபுவினுடைய மனைவியோ யோபுவையே சபித்து ஜீவனை விடும்படியாய் அப்படியாய் சொன்னாள். So for her it became a temptation, but for Job he depended on the Lord. அவளுக்கு அது ஒரு பாவ சோதனையாய் அமைந்தது. யோபுவோ கர்த்தரையே முற்றிலுமாய் சார்ந்து கொண்டார். But in the scripture it is said that God would not test us more than we can suffer. வேதத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் ஒருபோதும் நம்முடைய திராணிக்கு மிஞ்சி நம்மை சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். So let us analyze the source of temptation again a little more further.
இந்த சோதனையினுடைய ஆதாரம் என்னதென்று இன்னும் கொஞ்சம் கூட நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். Now, in the following verses, when you read, but each one is tempted when by his own evil desire he is dragged away and enticed. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். So here I would give an explanation. Though Satan is the ultimate resource of temptation, he can use other mediums. சாத்தான் தானே இதனுடைய அடிப்படை ஆதாரமாய் இருந்தாலும் மற்ற வழிமுறைகளை அவனால் பயன்படுத்தக்கூடும். So he is using our own desire for the temptation. அவன் நம்முடைய சொந்த ஆசை விருப்பங்களையே பாவ சோதனைகளாய் அவன் உபயோகப்படுத்துகிறான். So here a few words I would like to highlight. இங்கே ஒரு சில வசனங்களை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். Our own evil desire. நம்முடைய சுய இச்சை. So and the word enticed. Both of these words, our own evil desires and enticed. இங்கே தன் தன் சுய இச்சை அதனாலே சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். Here the Greek word that is used for enticed is what you are seeing in the picture of a trap, bait. இங்கே சிக்குண்டு என்கிற அந்த சிக்கலினுடைய அந்த வார்த்தை அது தூண்டிலை அதற்கு உபயோகப்படுத்துகிற வார்த்தையாய் அங்கே இருக்கிறது. We know that if you have gone for fishing, you know that sometime you keep different prey for different fish. மீன் பிடிக்க செல்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் வெவ்வேறு விதமான மீன்களுக்கு அதற்கேற்ற உணவை அந்த தூண்டிலே மாட்டுவார்கள். All the fish will not be caught up if you give earthworms. எல்லா மீன்களும் நீங்கள் மண்புழுவை கொக்கியிலே மாட்டினால் வந்து அவைகள் சாப்பிட வராது. Some fishes will be attracted by this maida or atta food or maybe chicken pieces or other fishes itself. சில மீன்கள் மைதாவினாலே கோதுமையிலே செய்யப்பட்ட உணவுப் பொருட்களுக்காக சில மீன்கள் வேறு சிறு மீன்களுக்காக கூட தேடி வரக்கூடும். Now look at that picture, or maybe we are putting the bait inside the water. What is happening underneath the water? இப்படியாக தூண்டிலே ஒரு புழுவை ஒரு உணவை மாட்டி நாம் தண்ணீருக்குள்ளாக அனுப்பும் பொழுது அங்கே என்ன நடக்கும் அதை யோசித்து பாருங்கள். The fish is coming and the fish is enticed by the food. அங்கே அந்த மீன் வருகிறது, இந்த உணவினாலே அது தூண்டப்பட்டு அதிலே சிக்கும்படியாய் அங்கே நேருகிறது. And for fish it is a food for him. அந்த மீனை பொறுத்தவரையிலே அதற்கான உணவாய் அது இருக்கிறது. But the person who is standing outside, the fish is the food for him. ஆனால் வெளியிலே நின்று கொண்டிருக்கிற மனிதனுக்கு அந்த மீன் தானே அவனுக்குரிய உணவாய் இருக்கிறது. So that is a trap. ஆகவே அது ஒரு கண்ணியாய் அங்கே இருக்கிறது. That is the Greek word used for entice in James. யாக்கோபு நிருபத்திலே சொல்லப்படுகிற சிக்குண்டு என்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாய் கிரேக்க பதமாய் அதுவே காணப்படுகிறது. Now the Greek word I have mentioned there is deleazo, to bait or to catch a fish with bait or hunt with snares. That is the meaning. அங்கே டெலையாசோ என்கிற கிரேக்க பதத்திற்கு விதமாய் கன்னிகளை விரித்து அல்லதென்றால் தூண்டிலே புழுவை மாட்டி இப்படியாக பிடித்தல் இதனுடைய அர்த்தமாகிறது. My brothers and sisters, though Satan is not omniscient, he knows our weakness. சாத்தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஞானி அல்ல, ஆனாலும் கூட நம்முடைய பலவீனங்கள் அவனுக்கு தெரிந்திருக்கிறது. And he knows what kind of prey this particular Christian need to make him fall down. இந்த குறிப்பிட்ட கிறிஸ்தவன் அவன் கீழே விழும்படியாய் அவனுக்கு என்ன உணவை போட வேண்டும் என்று அவன் அறிந்திருக்கிறான். If
if a Christian is desired for money, definitely he will make a trap with money. இந்த கிறிஸ்தவன் அவன் பணத்தினாலே விழுந்து போவான் என்று தெரிந்தால் நிச்சயமாய் பணத்தை அங்கே கண்ணியாக அவனுக்கு முன்பாக போடுவான். If the Christian is, desired or enticed, or if he has an evil desire toward opposite sex, definitely Satan would create a scenario in that way. இந்த கிறிஸ்தவன் எதிர்ப்பாளராலே ஈர்க்கப்பட்டு விழுந்து போவான் என்று அறிந்திருப்பான் என்று சொன்னால் அந்த விதமான சூழ்நிலையை சாத்தான் உருவாக்குவான். So make sure we need to be very careful about our weakness. ஆகவே நம்முடைய பலவீனத்தை குறித்து நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். Let me ask a question. Who knows our weakness very best? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நம்முடைய பலவீனத்தை குறித்து நன்றாய் அறிந்தது யார்? Definitely two people are definitely there, right? இரண்டு பேர் நிச்சயமாய் அதை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? One is me myself. I know my weakness. முதலாவது நான், எனக்கு என்னுடைய பலவீனங்களை குறித்து எனக்கு தெரியும். Second, God knows my weakness. இரண்டாவது தேவன் என்னுடைய பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிறார். And there is one more person. Satan knows my weakness. இன்னொரு நபரும் கூட இருக்கிறான், அது சாத்தான். அவனுக்கும் என்னுடைய பலவீனங்களை குறித்து தெரியும். So if I know my weakness, what I should do? I should say to the Lord, Lord, this is my weakness. You help me. And that is analyzing the source of temptation and getting the way out from temptation. எனக்கு என்னுடைய பலவீனங்களை குறித்து தெரியும் என்று சொன்னால் நான் தேவனிடத்திலே கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்டு அதிலே மேற்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சோதனைகளினுடைய ஆதாரத்தை அறிந்து கொள்வது. I would like to present two people from Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து இரண்டு நபர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். David, he was a king, and one day from the roof he saw a woman bathing. தாவீது அவன் ராஜாவாய் இருந்தான். அவன் கூரையில் இருந்து தன்னுடைய வீட்டு மாடியில் இருந்து அங்கே குளித்துக் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணை அவன் பார்த்தான். So the desire has come by the sight, by seeing. இங்கே இச்சையானது காண்பதினாலே கண்களின் மூலமாய் அங்கே வந்திருக்கிறது. And she was also very beautiful. அந்த பெண்மணியும் மிக அழகா இருந்தால். So David already then, after seeing, the desire is already coming into the growth. So David he is into action, send someone to find her about. இப்பொழுது அவன் கண்டதினாலே அதை குறித்ததான இச்சை அதிகரிக்கிறது. அவள் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாய் ஒரு மனிதனை அனுப்புகின்றார். Then David sent messengers to get her. அவளை அழைத்து அனுப்பும்படியாய் அங்கே செய்தி சொல்லும்படியாய் மனிதர்களை தாவீது அதற்கு பின்பாக அனுப்புகின்றார். And at the end we see he slept with her. கடைசியிலே அவளோடு கூட அவன் சயனித்தான் என்றும் நாம் பார்க்கின்றோம். See the order. There is a progression toward the sin, falling into temptation, right? இங்கே பாவ சோதனையிலே விழுவதிலே ஒரு வரிசை கிரமம் காணப்படுகிறது அல்லவா? It is not all of a sudden it happens, no. திடீரென எதிர்பாராமல் நடந்து விடுகிற காரியம் அல்ல இது. See, when he was walking on the roof, he was actually enjoying the scene, entertaining the thoughts. அங்கே அரண்மனை மாடியிலே நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்து தன்னுடைய அதை ரசித்துக் கொண்டிருந்தான், அதை மிகவும் அனுபவித்துக் கொண்டிருந்தான். If he was able to control his thought, definitely he could have avoided the last one. He sleeping with her. ஒருவேளை தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த அவனால் முடிந்திருக்கும் என்றால், சிந்தனையை கட்டுப்படுத்தி இருப்பான் என்று சொன்னால், கடைசியிலே நிகழ்ந்த அந்த அவளோடு சயனித்தான் என்கிற அதை அவனால் தடுத்து நிறுத்தி இருக்க முடியும். Look at this second person, Joseph, and let us see about him.
இரண்டாவதாக யோசேப்பை குறித்து நாம் கவனித்து பார்க்கலாம். In his life there was a temptation. A woman is coming to him and saying, come to bed with me, but he refused. இங்கே அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்மணி வந்து அவனை சோதனைக்கு உட்படுத்துகிறாள். என்னோட வந்து நீ சயனி என்று சொல்லி அவனை இழுத்து அழைக்கின்றாள். அவனோ அதை மறுத்து ஓடுகிறவனாய் காணப்பட்டான். And he says that everything he owns, he has, everything his master owns, he has entrusted to my care, Joseph. யோசேப்பு இப்படி சொல்லுகின்றான், என்னுடைய எஜமானானவர் தன்னுடையது எல்லாவற்றையும் என்னிடத்திலே கொடுத்திருக்கின்றார், அதற்கு என்னை பொறுப்பாளியாய் விட்டிருக்கின்றார். Then he brings God into that scene. That is very important. அந்த காட்சியிலே அதற்கு பின்பதாக தேவனை அவன் கொண்டு வருகின்றான். அதுதான் மிக முக்கியம். And he says, how then could I do such a wicked thing and sin against God? இவ்வளவு துன்மார்க்கமான ஒரு பாவத்தை தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி செய்ய முடியும் என்று அவன் கேட்கிறான். If David was bringing God in that situation, definitely he could have made an exit from temptation. தாவீதும் கூட அந்த சூழ்நிலையிலே தேவனை உள்ளே கொண்டு வந்திருப்பான் என்று சொன்னால் நிச்சயமாய் அதிலே விழாமல் அவன் தவிர்த்திருக்க கூடும். But here again, Joseph, and though she spoke to Joseph day after day, he refused to go to bed with her, even be with her. அங்கே ஒவ்வொரு நாளும் அவிதமாய் அவள் வந்து அவனை சோதித்தாலும் கூட வந்து வற்புறுத்தி கொண்டிருந்தாலும் அவன் அதற்கு மறுத்து விட்டான். அவளோட இருப்பதற்கும் அவன் மறுத்து விட்டான். Which means in every situation of temptation, every thoughts of temptation, Joseph brought God into the scene. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சோதனையினுடைய ஒவ்வொரு தருணத்திலும் அவிதமான சிந்தனைகள் ஒவ்வொரு முறையும் அவன் தேவனை அதற்குள்ளாய் அவன் கொண்டு வந்திருந்தான். Now again finally the woman is asking, come to bed with me, but he left his cloak in her hand and ran out of the house. கடைசியாக இப்படி ஒரு தருணம் வந்து என்னோட கூட படுக்கும்படியாய் வா என்று அவனை அழைத்த போது அவன் தன்னுடைய மேலாடையை விட்டுவிட்டு அவன் ஓடி போனான். He could have fallen into temptation if he was entertaining the thoughts about her. அவளை குறித்ததான சிந்தனையை தன்னுடைய மனதிலே அவன் இருக்கும்படியாய் அவன் விட்டிருந்தான் என்று சொன்னால் அவன் விழுந்து போயிருப்பான். But he was thinking about God. ஆனால் அவன் தேவனை குறித்தே நினைத்து கொண்டிருந்தான். So we should analyze the situation and we should analyze the source of temptation, then we can definitely come out of that temptation. நாம் சூழ்நிலைகளை யோசித்து பார்க்க வேண்டும். பாவ சோதனைகளினுடைய ஆதாரம் என்னதென்று நாம் ஆராய்ந்து வைத்திருக்க வேண்டும். அப்பொழுது அதிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும். Point number 2, identifying the steps of temptation. இரண்டாவது குறிப்பு, பாவ சோதனைகளினுடைய வழிப்படிகள் அவைகளை அறிந்து வைத்திருப்பது. See, I already told that falling into temptation is not happening all of a sudden. No. பாவ சோதனைகளில் விழுந்து போவது அது உடனடியாக நிகழ்வதில்லை என்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? And here we can read the verse 15. Can you read, brother? நாம் 15ஆம் வசனத்தை இங்கே நாம் வாசிக்கலாம். 15ஆம் வசனம், பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். So here, I would like to highlight few things here. Desire, sin, death. இங்கே இச்சை, பாவம், மரணம். So consider, normally we know that women are bearing children, right? நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா, பெண்கள் அவைகள் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றார்கள். And we were also once in our mother's womb. ஒரு நாளிலே நாமும் நம்முடைய தாயின் கர்ப்பத்திலே இருந்தோம். Consider, desire is a woman.
இச்சையை ஒரு பெண்மணியாக நீங்கள் சித்தரித்துக் கொள்ளுங்கள். So she got conceived. அவள் இப்பொழுது கர்ப்பம் தரித்திருக்கிறாள். She gave birth to a child. இப்போ ஒரு குழந்தையை அவள் பெற்றெடுத்திருக்கிறாள். And what is the child? அந்த குழந்தை என்ன குழந்தை? அது என்னது? That child, my slide. Okay, 1 minute. Okay, so somewhere it has gone. The child name is sin. அந்த பிறந்த குழந்தையினுடைய பெயராக பாவம் என்று இருக்கிறது. பாவத்தை பெற்றெடுத்திருக்கிறாள். Now sin is fully grown. இப்பொழுது பாவம் முற்றிலும் அது வளர்ந்து விட்டது. Now consider sin as a woman. இப்பொழுது இந்த பாவத்தை ஒரு பெண்மணியாக நீங்கள் சித்தரித்துக் கொள்ளுங்கள். And she also gave birth to a child. இப்பொழுது இவளும் பாவமும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது. And what is the name of that child? அந்த குழந்தையினுடைய பெயரா என்ன இருக்கும்? That is death. அதுதான் மரணம். Now there are, just consider these are women. Okay, just for telling you something very important. நான் மிக முக்கியமான ஒன்றை சொல்லுகின்றேன். ஆகவே இவைகளை எல்லாம் பெண்கள் என்று நீங்கள் பெண்மணிகளாய் சித்தரித்துக் கொள்ளுங்கள். So now tell me, who is, according to this biological example, who is the unseen father here? இந்த உயிரியல் சம்பந்தமான இந்த எடுத்துக்காட்டிலே கண்களால் இதுவரைக்கும் காணாத இதற்கு பின்பாய் இருக்கின்றதான இவர்களுடைய தகப்பன் யாரா இருக்கின்றான்? Yeah, that is none other than Satan himself. அந்த தகப்பன் வேறு யாரும் அல்ல, சாத்தான் தான். So we are the desire, we are the people who sin. He puts the seed into us and we sin and ultimately die. நாம் தாமே இச்சையின் மூலமாய் பாவம் செய்கின்றவர்களாய் இருக்கின்றோம். அந்த பாவ வித்தை நமக்குள்ளே அவன் விதைத்திருக்கின்றான். இறுதியாக அது நிமித்தமாக நாம் மரணத்தை அடைகின்றவர்களாய் இருக்கின்றோம். So that is the steps of temptation. ஆகவே படிக்கட்டுகளாய் பாவ சோதனையின் படிக்கட்டுகளாய் இவைகளே இருக்கின்றன. So when the desire comes, there itself we need to control. ஆகவே பாவ இச்சை அந்த எண்ணம் வரும் பொழுது அங்கேதானே நாம் இதை கட்டுப்படுத்த வேண்டும். Otherwise definitely it will go to the next step, sin, and to the next step, death. இல்லை என்று சொன்னால் அதற்கு அடுத்த படியாகிய பாவத்திற்கு நேராய் அந்த இச்சை செல்லும், அதிலிருந்து நேராய் மரணத்திற்கு அழைத்து செல்லும். Now look at one example, Eve in the Old Testament. இப்பொழுது ஒரு எடுத்துக்காட்டை நாம் பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஏவாள். So it is written in Genesis chapter 3 and verse 6, when the woman saw that the fruit of the tree was good for food and pleasing to the eye, that is desire. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் இப்படி பார்க்கின்றோம். அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு, அங்கே இச்சை வருகிறதை நாம் காண்கின்றோம். So it was desirable for her. அது இச்சிக்கப்படத்தக்கதா இருந்தது. அவள் அங்கே இச்சை அடைந்தாள். And then we see she took some and ate it. அதிலே கொஞ்சம் அதை பறித்து அவள் புசித்தாள் என்றும் நாம் பார்க்கின்றோம். Which means she sinned. அதனுடைய அர்த்தம் அவள் பாவம் செய்தாள். Now the question is, did she die? இப்பொழுது கேள்வி என்னவென்றால், அவள் மரணித்தாளா? மரணம் அவளுக்கு நேரிட்டதா? Yeah, all of a sudden she did not die, but death started there to humanity. உடனடியாக அவளுக்கு மரணம் நேரிடவில்லை, ஆனால் மனித குலத்திற்கு அங்கே மரணம் அதன் மூலமாய் ஏற்பட்டது. But I can say that the countdown of her has already begun. அவளுடைய முடிவு தருணம் அங்கேயே ஆரம்பித்து விட்டது என்றுதான் நான் சொல்லுவேன். So the order is again very clear: desire, sin and death.
அங்கே இச்சை, பாவம், மரணம் என்கிற அதே வரிசை கிரமத்தை இங்கேயும் பார்க்கிறோம். Look at another example here from Joshua 7:21. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். There we see Achan. He is confessing to Joshua, saying that when I saw in the plunder a beautiful robe from Babylonia, yes, which means I had a desire on that. யோசுவாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் மேல் ஆசான் அதை இச்சித்தான் என்று நாம் காண்கிறோம். And he had a desire on that. அதன் மேல் அவன் இச்சித்தான், அதன் மேல் அவன் விருப்பம் கொண்டிருந்தான். And he sinned because he coveted them and took it. God told, don't take anything else, but he took it. கர்த்தர் எதையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார், அவனோ அதை இச்சித்து அதை எடுத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கின்றோம். And then we see that later, the lot was cast and Achan was killed. அங்கே சீட்டு போடப்பட்டு ஆகான் அதற்கு பின்பதாக கொலை செய்யப்பட்டான் என்றும் நாம் பார்க்கின்றோம். Again, the steps are very clear: desire, sin and death. அந்த வரிசை கிரமம் அது தெளிவாய் காணப்படுகிறது அல்லவா? இச்சை, பாவம், மரணம். One more example we can see from Saul's life in the Old Testament. பழைய ஏற்பாட்டிலே சவுலினுடைய வாழ்க்கையிலும் நம்மால் எடுத்துக்காட்டாக இதற்காக காண முடியும். First Chronicles chapter 10, 13 and 14, the reasons for Saul's death is mentioned in that portion of the scripture. 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களிலே சவுலினுடைய மரணத்தின் காரணம் என்ன என்று நம்மால் அங்கே காண முடிகிறது. There are 3 reasons mentioned in the word of God for Saul's death. சவுலினுடைய மரணத்திற்காக 3 காரணங்கள் அங்கே கொடுக்கப்படுகிறது. Saul died because he was unfaithful to the Lord, number 1. அங்கே கர்த்தருக்கு துரோகம் செய்ததினால், கர்த்தருக்கு உண்மையாய் இராததினாலே அவன் மரணத்தை சந்தித்தான். இது முதல் காரணம். Second reason is that he did not keep the word of the Lord. இரண்டாவது காரணம், கர்த்தருடைய வார்த்தையை அவன் கைக்கொள்ளாமல் போனான். Third reason is that he consulted a medium, witchcraft, for guidance. இங்கே வேறொரு அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி அவன் தேடி போனான். So the Lord put him to death. So these are the 3 reasons. ஆகவே இந்த 3 காரணங்கள் நிமித்தமாய் அவனை கொன்று போடும்படியாய் கர்த்தர் செய்தார். Well, the third reason is very clear, that Saul once went to witchcraft. It is very clear. மூன்றாவது காரணம் மிக தெளிவாய் இருக்கிறது. அவன் அஞ்சனம் பார்க்கிறவர்களை, குறி சொல்லுகிறவர்களை அவன் தேடி போனான். But reason number 1 is about, he couldn't wait for Samuel, but he himself sacrificed unfaithfulness to God. முதல் காரணம், அவன் சாமுவேலுக்காக காத்திராமல் அங்கே அவனாக முன்னாக சென்று அவன் பலி செலுத்தினான். அது கர்த்தருக்கு உண்மை இல்லாத காரியமாய் மாறி போயிற்று. No, look at the second reason. He did not keep the word of the Lord. Where is that? இரண்டாவது காரணத்தை பாருங்கள், அவன் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் போனான். அது எங்கே நடந்திருக்கிறது? That we see in 1 Samuel 15:9. Soon after he becomes the king, his assignment was to have a fight against Amalekites. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அவன் ராஜாவான உடனே அமலேக்கியரோட அவன் யுத்தம் செய்ய வேண்டும். And God told that you should not take any animals from there. அங்கே இருந்து எந்த ஒரு மிருகத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். But read this verse. There it is written that, he spared he spared Agag and the best of the sheep and cattle and fat calves and the lambs. Everything that was good, he spared them all. அங்கே சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தார்கள். Which means he had a desire for that. அதனுடைய அர்த்தம், அதன் மேல் அவன் இச்சையுடையவனாயிருந்தான்.
And so he took those animals and brought to Samuel. That is a sin against the Lord. That is a reason for his death. இப்பொழுது அவன் ஒரு பாவம் செய்தான். அவன் அங்கே அந்த மிருகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு சாமுவேலிடத்திலே அவன் வந்தான். அதுதானே அவனுடைய மரணத்திற்கு காரணமாயிருந்தது. So my dear brothers and sisters, God's word is very clear to us that temptation has a steps in that first it creates a desire within ourselves. ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, இங்க பாவ சோதனைகள் அவைகள் படிப்படியாய் வளர்ந்து வருகிறதா இருக்கிறது. அதற்கென்று ஒரு வழி கிரமம் இருக்கிறதை நாம் காண்கின்றோம். So we need to be very careful in the first step itself, that is desire. We should not enable or we should not allow that desire to be conceived. இங்கே அதனுடைய முதல் படியாகிய அந்த இச்சை விருப்பம், அந்த இடத்திலேயே நாம் அது வளர விடாமல் தடுக்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். And also James says in verse 16, don't be deceived, my brothers. அங்கே 16ஆம் வசனத்திலே யாக்கோபு சொல்லுகின்றார், வஞ்சிக்கப்படாதிருங்கள் சகோதரரே என்று அவர் சொல்லுகின்றார். மோசம் போகாதிருங்கள். We can be deceived. நாம் மோசம் போக வஞ்சிக்கப்பட அங்கே வாய்ப்புகள் உண்டு. Israel was deceived. I am going to show an example from Hosea chapter 2 verse 5. இஸ்ரவேல் வஞ்சிக்கப்பட்டது ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் காண்கின்றோம். Israel, she was telling like this, I will go after my lovers who give me my bread, my water, my wool, my linen, my oil, my drink. And who are my lovers? The Baal. பாகால்களை நான் சார்ந்து கொள்வேன், அவர்கள் தானே எனக்கு உணவு எல்லாம் கொடுத்து என்னை பராமரித்தது என்று சொல்லி அங்கே அவைகளின் பின்னால் சென்ற இஸ்ராயலை குறித்து நாம் வாசிக்கின்றோம். When even I come from a background, I used to worship idols, and when I was reading this portion, the thought came to my mind was, I was also deceived in my life. நான் விக்கிரகங்களை வணங்குகிற அந்த பின்னணியிலிருந்து வந்தவன். இதை வாசித்த பொழுது நானும் மோசம் போனவனாய் வஞ்சிக்கப்பட்டவனாய் இருந்தேனே என்று எனக்கு தோன்றினது. When I was just praying to that idols, and when something is happening in my life, I was thinking, oh, it is this idol gives me all the things. நான் அவ்விதமாய் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருந்த பொழுது ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று சொன்னால் இந்த சிலைகள் தானே, இந்த விக்கிரகம் தானே எனக்கு அதை கொடுத்தது என்று நான் நினைத்துக் கொண்டிருப்பேன். But when I was reading this verse, I was really surprised. Verse 8, the next verse in Hosea, maybe a little down, verse 8. For she did not know that I gave her grain, new wine and oil, and multiplied her silver and gold, which they prepared for Baal. 8ஆம் வசனம், ஓசியா 2:8. தனக்கு நான் தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமல் போனால் அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். Which means even when I was giving all the honor to these idols, still my God was good to me in providing all my needs. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், எல்லா கனத்தையும் மரியாதையும் அந்த விக்கிரகத்துக்கு நான் கொடுத்து கொண்டிருந்தாலும் என்னுடைய தேவன் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற அளவுக்கு மேன்மையானவராய் அவர் இருக்கிறார். But I didn't know I was cheated by this. ஆனால் நான் இதை அறியாமல் இருந்தேன், நான் இதிலே வஞ்சிக்கப்பட்டவனாய் இருந்தேன். Even now Christians can be cheated. Even today also I can be cheated if I am not careful. இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இதிலே வஞ்சிக்கப்படக்கூடும். நானும் கூட கவனமா இல்லை என்று சொன்னால் இதிலே மோசம் போகிறவனாய் காணப்படுவேன். So let us identify the steps. Let us identify the source and also the steps in temptation. ஆகவே பாவ சோதனையினுடைய ஆதாரம் என்னதென்று நாம் அறிந்து கொள்வோம். அதனுடைய வழி படிமுறைகள் ஒவ்வொன்றாய் எப்படி இருக்கிறது என்றும் நாம் அறிந்து கொள்வோம். And the last point I would finish in very limited time. The third one, understanding the help in temptation.
மூன்றாவது குறிப்பு சுருக்கமாக இதை நான் சொல்லுகின்றேன். பாவ சோதனைகளிலே கிடைக்கின்ற உதவிகளை புரிந்து கொள்வது. We will just read verses 17 and 19. 17 மற்றும் 19 வசனத்தை நாம் யாக்கோபு நிருபத்திலிருந்து வாசிக்கலாம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். So what is, we need to understand the help in temptation, that is a father of heavenly lights. பாவ சோதனைகளிலே நமக்கு கிடைக்கின்ற உதவி என்னதென்று நாம் அறிய வேண்டும். அவர்தாமே சோதிகளின் பிதாவாய் இருக்கின்றார். And he gave us the birth through his word of truth. அவருடைய மெய்யான வார்த்தைகளின் மூலமாய் நமக்கு அவர் ஜீவனை கொடுக்கின்றார். So James is telling that, you take note of this, that, brother has already read that, but in verse 21, therefore get rid of all moral filth and evil things, humbly accept the word that is planted in you, which can save you. 21ஆம் வசனத்திலே, ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். So the only help in temptation, the exit is the word of God. ஆகவே இந்த சோதனையிலே தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரே வழி, ஒரே உதவி அது தேவனுடைய வசனமாய் இருக்கிறது. Joseph used that. யோசேப்பு அதை பயன்படுத்தினார். Jesus used that. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை உபயோகித்தார். Many servants of God in the Bible history and church history use the word of God to fight against temptation. அநேக தேவனுடைய தாசர்கள் வேதாகம வரலாற்றிலும் சபையின் வரலாற்றிலும் சோதனைகளுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் தேவ வசனத்தையே பயன்படுத்தி இருக்கிறார்கள். David himself says, there is the psalmist himself says there, I have hidden your word in my heart that I might not sin against you. சங்கீதக்காரனாகிய தாவீதும் சொல்கின்றார், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். And Daniel, he purposed in his heart that he would not defile himself. தானியேலும் கூட தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். So James also tells us as a conclusion that be doers of the word and not hearers only. If we are just hearers only, what are we doing? We are deceiving ourselves. யாக்கோபும் அதை நிறைவாய் 22ஆம் வசனத்திலே சொல்கின்றார், நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். So what is the way out from temptation? Obedience of the word of God. ஆகவே பாவ சோதனையிலிருந்து வெளிவருவதற்கு தப்பிப்பதற்கு என்ன வழி? தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிவது. It is not just listening to word of God, but it is observing the word of God. தேவ வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் அதை கைக்கொள்ளுகிறவர்களாயும் நாம் இருக்க வேண்டும். So we have looked tonight into 3 portions. How can we overcome temptation? ஆகவே பாவ சோதனைகளை எப்படி மேற்கொள்வது என்று 3 பகுதிகளாய் நாம் பார்த்தோம். Number 1, analyze. First of all, we should analyze the source of temptation. முதலாவது பாவ சோதனைகளினுடைய ஆதாரம், அதனுடைய அடிப்படை என்னதென்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். And we need to identify the steps of temptation, and within the first step itself we need to control ourselves. பாவ சோதனைகளினுடைய முன்னேறி செல்கின்ற வழிமுறைகள், அதனுடைய படிகள் இன்னதென்று நாம் அறிந்திருக்க வேண்டும். அதனுடைய முதல் படியாகிய அந்த இச்சை அங்கேயே நாம் கட்டுப்படுத்த வேண்டும். And we need to, we can overcome temptation by understanding the help
that is, intaking the word of God daily. அந்த பாவ சோதனையை மேற்கொள்ளும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உதவி என்னதென்று நாம் அறிய வேண்டும். அது நம்முடைய தேவ வசனமாய் இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொள்வதனாலே பாவ சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும். As we still live in this world, let us fight against temptation along with the scripture and the power of the Holy Spirit. நாம் இந்த உலகத்திலே ஜீவிக்கிற நாள் வரைக்கும் இந்த பாவ சோதனையை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடே தேவ வசனத்தின் உதவியோடே மேற்கொள்ள கடவோம். May his name be glorified, and thank you so much for the privilege that granted to me in serving the Lord by ministering the word. விதமாய் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளித்து கர்த்தரை சேவிக்கும்படியாய் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thank you, Brother Dharmaraj from Mavalikare. The Lord has strengthened you to deliver the Bible study in this manner, in this fashion. We praise God for what God has done in your life all these days, weeks, months, years, and especially during these last 2 days. How we had seen about testing and temptation, two different things, and we had seen it in detail. The testing is to strengthen our faith, but if we don't take it, if we take it haphazardly, then it can go into temptation. So temptation, we should know one thing: it is not from God, but it is from Satan. And God can only strengthen us if we stop it at the first stage itself, when the desire comes, and after that, by using the word of God from the that is the Holy Scriptures, and by the strength of the Holy Spirit. With all these things, what have we learned? Let us put it in a nutshell, that testing and temptation will occur in our life. We will be tested and we will be tempted, but how we handle these situations are the crux of the whole Bible study, the 2 days it has been taken. So let us, in a prayerful attitude, recollect when we sit alone how to manage these. And very well it has been documented to us in the PowerPoint, in the screen, and we had read it visually and audio wise, audio visual, and we praise God for this kind of presentation from our dear brother Dharmaraj from Mavalikare in Kerala. May God be with you, our dear brother. My dear brother, we give all glory and honor for you, to God, for you. May God continue to be with you in every aspect. We thank you once again for having accepted our invitation and joined, and we give glory to God for you once again. Now, we also thank Brother Samuel Martin from Pondicherry for the translation. He had done from English to Tamil, and we praise God for him, and always making himself available for the same. We also thank Brother Gibson and Blesson for having joined and sang those 2 songs, and we praise God for the 2 blessed songs. We also thank God for each one of you for being with us, encouraging us, and above all, you yourself getting the treasure, the word of God, so that the scriptures may be stronger in your life as you proceed, that the scriptures may hold you more stronger from temptations and give you much hold in your life. So may the blessed Lord be with you all, as wherever you are, you listen to this word. Today we had an umpteen number of YouTube live listeners. We praise God for that.
and we continue to give all glory and honor to God for all these. Now, we also thank everybody for joining once again. We are now closing the 187th meeting. Tomorrow, God willing, tomorrow there won't be any meeting, and day after tomorrow also, only on Monday, God willing, we'll be having the meeting in the evening. Till then, let the good Lord lead us. Before closing, I would like to call upon Brother Kale Arasan. Brother Kale Arasan from Kunjipadi in near Kadalur, Chidambaram's side. We request our dear brother to close in with a word of prayer. பிரதர் வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குதுங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் கூட நம்முடைய மகனை கொண்டு நீர் பேசின வேத சத்தியங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, பாவ சோதனைகள் எங்களை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி உடைய தாசம் மூலமாக எங்களுக்கு நீ வெளிப்படுத்தின வேத சத்தியங்களுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவே, தாவீதுடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமாக எழுதி வைத்திருக்கிறீர். யோசேப்புடைய வாழ்க்கை எங்களுக்கு முன்னுதாரணமாக கொடுத்திருக்கிறீர். கர்த்தாவே, ஆண்டவரே, இதை கேட்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையிலே ஆண்டவரே நாங்கள் செயல்படக்கூடிய ஆண்டவரே எங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய விஷயங்கள் நாங்கள் சிந்தித்து நாங்கள் விலகக்கூடியவர்களாக ஆண்டவரே தேவ சமூகத்திலே நாங்கள் கர்த்தாவே, யோசேப்பு அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது உண்மை அவர்கள் நினைத்த பொழுது கர்த்தாவே அதிலிருந்து மேற்கொள்ளக்கூடிய கிருபையை கொடுத்தீர். எனவே இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு இப்படிப்பட்டதான சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையை கொடுத்ததுக்காக துதிக்கிறோம். இந்த இணையதளம் மூலமாக நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான குடம்பாக்கம் அசம்பிளிக்காகவும் அருமையான சகோதரர் குடும்பத்தினருக்காகவும் நாம் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய கிருபையினால பலப்படுத்தும். இந்த இணையதளம் மூலமாக அநேக சகோதரர்கள் சகோதரிகள் ஆவிக்குரிய நன்மையை பெற்றிருப்பது ஏராளம் தாராளம் என்று சொல்லி நிச்சயமா நாங்கள் சொல்ல முடியும். எனவே இந்த நாளிலும் நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு துதித்து உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சகலவிதமான கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமைய நாமத்திலே தாழ்மையோடு கூட வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of God the Father, and the fellowship of the Holy Spirit be with each one of us now and forevermore. Amen. Thank you all for joining. Once again, we give all glory and honor to God. God willing, we shall join on Monday evening at the same time at 6:45. Till then, may the blessed Lord be with us.